விஜயுமே புரிஞ்சுக்கிறாரு காவேரியோட மனசுல நம்ம சைன் வாங்கின விஷயம் ரொம்பவே பாதிச்சிருச்சு போல இருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட ரொம்ப கோவப்படுறான்னு சொல்லி அவங்களுமே இந்த பக்கம் காவேரியை கொஞ்சம் டீஸ் பண்றதுக்காக அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா இங்க காவேரியோட மனசுக்குள்ள பயங்கரமா கவலை வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா விஜய் நம்மளை விட்டு பிரிய போறாரு அப்படிங்கறத அவருமே வந்து ஏத்துக்கிட்டாரு. சொல்லப்போனா நான் என்ன கொடுத்தது கூட அவர் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னுமே காவேரியை வருத்தப்படுத்துற மாதிரி இங்க ராகினியுமே வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜயும் காவேரியும் போயிட்டு இருக்கும்போது கூட அவங்கள இந்த மாதிரி வர வைக்கிறதுக்காக இங்க வெண்ணிலாக்கு பிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி வர வச்சிருப்பாங்க. ஆனா அப்ப விஜய் அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு. பட் ஆனா இருந்தாலும் காவேரிக்கு இங்க ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நானும் விஜயும் பேசிக்கிறது பாத்துக்கிறது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. கூடிய சீக்கிரத்துல நான் விஜயோட லைஃப் விட்டு போக போறேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனா இங்க காவேரிக்கு விஜய் விட்டுட்டு போக விருப்பமே கிடையாது. ஆனா விஜய் தான் இங்க காவேரியை தன் லைஃபை விட்டு துரத்த நினைக்கிறான்னு சொல்லி அவங்கள தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுக்குமே பயங்கரமா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுமே விஜய் யாரு இது, எதுக்காக நமக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா விஜய் கிட்ட ஒரு பாண்டிங்க உருவாக ஆரம்பிக்குது. அதே நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க விஜய் வந்து நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அவங்களுமே சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ராகினி இருந்துகிட்டு இந்த பக்கம் காவேரி இனிமேல் வந்து ஒரு கேட்டேக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலாக்காக ஓகே பண்ணிருப்பாங்க. அதனால காவேரியுமே வெண்ணிலாக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வெண்ணிலா வந்து காவேரியை அந்த அளவுக்கு கவனிக்கிற மாதிரி தெரியல. ஆனா விஜய் வந்து போகும்போதும் அவர் பேசுற வார்த்தைகள் அவர் பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வெண்ணிலா ரொம்பவே கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க காவேரியுமே கவனிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுக்குமே தான் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க வெளிப்படையா பேசணும். ஏதோ ஒண்ணு அவருக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் மனசளவு உணர்றாங்க. பட் இருந்தாலும் அதை ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதே டைம் காவேரியுமே இந்த பக்கம் வெண்ணிலாவை ரொம்பவே பாத்துக்கிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம இன்னும் 2 வாரத்துல நம்ம விஜயோட லைஃப் விட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா தான் விஜயை பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களை எப்பவுமே வெறுப்பேற்ற மாதிரி ராகினி அங்க வந்துட்டு என்ன என்ன காவேரி பயங்கர பிஸியான ஒர்க்ல இருக்க போல இருக்கு, நான் சேர்த்து விட்ட வேலை நல்லா இருக்கா, சொல்ல போனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ பக்கத்துல இருந்து பாக்கணும். அப்பதான் அதோட வேதனை வலி என்னன்னு உனக்கு புரிய வரும். விஜயும் வெண்ணிலாவும் ஒன்னா சேர்றத நீ பாக்கணும், உன் கண்ணால ஆசை தீர பாக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே இங்க வெண்ணிலா கவனிக்கிறாங்க. பட் கவனிச்சாலும் என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவங்களோட சிந்தனையில மட்டும் இருந்தா யோசிச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே இங்க ராகினியை பார்த்து இங்க பாரு ராகினி, சம்பந்தம் இல்லாம எங்கிட்ட டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எனக்கு ஆல்ரெடி தெரியும், புரியுதா? நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போறேங்கிறது முடிவாயிடுச்சு. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம என்ன வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து வெறிய கிளப்பாது அப்படின்னு சொல்லி இங்க ராகினியுமே ஓரளவுக்கு வந்து திட்டி விட்டுறாங்க. அதனால அவங்களுமே சரி ஓகே நீ ஏன் போனாலும் சரி, ஆனா நீ போற வரைக்கும் இங்க இருந்து நான் வெறுப்பு தான் ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் மறுபடியுமே காவேரிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காவேரி ரொம்ப வெறுப்போட இருக்கும்போது இதை பத்தி எல்லாம் தேவையில்லாம நம்ம யோசிச்சு நம்ம மைண்ட் கெடுத்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காம் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி வந்து கங்கா கேட்ட விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நம்ம விஜய் கிட்ட போய் பேசணும்னு சொல்லி அடுத்த கட்ட முடிவுக்கு அவங்க தயாராகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டேரக்டா இந்த பக்கம் விஜய் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அக்கா வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தா, குமரன் மாமா வந்து இங்க ஷோல போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, அவர் தனியா இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு, அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணணும். அதனால அவரோட அடுத்த ஷோ எப்போ வருது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே அதானே, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், அந்த ஷோ வர்றப்ப சொல்றேன், கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள்ல தான் அந்த ஷோ இருக்கு, அந்த ஷோ அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நான் சொல்றேன், அப்புறம் எல்லாருமே போயிட்டு இந்த பக்கம் குமரனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே இந்த பக்கம் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படியாவது கங்கா கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இங்க காவேரியுமே அதுக்கப்புறம் டேரக்டா கங்காவை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு இங்க பாருக்கா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னும் 2 நாள்ல தான் ஷோ இருக்கா போல இருக்கு, அந்த ஷோ வர்ற டைம்ல கண்டிப்பா இந்த மாதிரி விஜய் என்கிட்ட சொல்லுவாரு, அப்ப நான் சொல்றேன் நம்ம எல்லாம் ரெடி ஆயிடலாம், அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம குமரன் மாமாக்கு போயிட்டு நம்ம பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தயாராயிட்டு இருக்காங்க. அதே நேரம் வீட்டுல இருக்கிற வெண்ணிலாவுக்குமே மறுபடியும் ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குது. அவங்களுமே பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ராகினியுமே எங்க காவேரி இங்க தானே இருந்தா, அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பதறி போறாங்க. அதே நேரத்துல இப்ப யாரையாவது போய் கூப்பிடணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவளை வச்சுதான் நிறைய ஆட்டம் ஆட வேண்டியது இருக்கு, இவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயோட ரூம் கூப்பிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் வந்து வெண்ணிலாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லி விஜயும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு அப்போ எப்பவும் போல இங்க விஜயுமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கி விட்டு அவங்களை கொஞ்சம் காம் பண்றாங்க. அப்ப ராகினியுமே கொஞ்சம் பார்த்துட்டு தவிர இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காவேரியும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்பவே வேக வேகமா இந்த பக்கம் வெண்ணிலாவை பக்கம் வந்துடுறாங்க. இங்க வந்த உடனே ராகினி டேரக்டா காவேரியை பிடிச்சி எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விட்டுட்டு போக கூடாதுன்னு, நீ தானே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன், அப்புறம் என்ன கடைசியில் இந்த மாதிரி வெண்ணிலாவை தனியா விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயுமே இங்க பாரு ராகினி, தேவையில்லாம காவேரியை பேசுறவளை வச்சுக்காத, இதுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கங்கா வீட்டுக்கு போனா, நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு காவேரிட்ட இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்னதான் விஜய் சப்போர்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் காவேரியுமே ரொம்பவே கஷ்டமாயிடுறாங்க. இது என் மேல தப்பு தான், நான் தான் இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவை தனியா விட்டுட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா விஜயுமே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல காவேரி, நீ உன் வேலையை பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், இது அடிக்கடி வந்து வெண்ணிலாக்கு ரெகுலரா வர்றதா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட கண்டிஷன் பத்தி சொல்றாங்க. இதை கேட்கிறப்ப இங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ராகினி எப்பவுமே வெண்ணிலாவை யூஸ் பண்ணி காவேரியை வெளியில அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க காவேரியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காளே இவளுக்கு கூடிய சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லி அவங்களுமே கடவுள்கிட்ட மனசளவுல வேண்டிக்கிறாங்க.